வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இதில வந்து டெட் பாடிய வந்து நடு ரோட்ல போட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆ நான் வந்து முந்தா நேத்து கடலூர்ல என் ஃப்ரெண்டோட மேரேஜுக்கு போயிட்டுருந்தேன். போயிட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து பாண்டிச்சேரி பைபாஸ்ல ஹெவி டிராஃபிக்கா இருந்தது. கிட்டத்தட்ட 30 டூ 40 மினிட்ஸ் மேல வண்டிங்க எதுவுமே மூவே ஆவல. சரி என்னடா பிரச்சனை? அப்டி சொல்லிட்டு இறங்கி போய் பார்க்கலாம் அப்டி சொல்லிட்டு போய் பார்த்தா வந்து இந்த மாரி டெட் பாடிய நடு ரோட்ல போட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. சரி என்னடா ப்ராப்ளம்? என்ன ஏதுன்னு சொல்லிட்டு விசாரிச்சா, அது வந்து ஃபிஷர்ஸ்மேன் ஏரியாவாம். அதுல வந்து ஒருத்தர் இறந்துட்டாங்க. இறந்தவங்கள வந்து அடக்கம் பண்ற இடத்துல, அதாவது அந்த சுடுகாட்ல வந்து அது வந்து கவர்மெண்ட்டுது தான். ஆனா, அங்க வந்து ஒருத்தங்க பில்டிங் கட்டிட்டு இருக்காங்க. ஸோ, அதனால நீங்க இங்கலாம் அடக்கம் பண்ணக்கூடாது. நீங்க பாடி எடுத்துட்டு கிளம்புங்க. தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு, அது வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு. 2 பேருக்கும் மத்தியில பெரிய ப்ராப்ளம் ஆயிட்டு, அது வந்து ரொம்ப அடிதடி சண்டை வரைக்கும் போயிருச்சு போல. அதனால இவங்க வந்து பாடி எடுத்துட்டு வந்து நடு ரோட்ல போட்டு நாங்க எங்க போய் அடக்கம் பண்ணுவோம், இந்த மாரி பண்ணா அப்டி சொல்லிட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இதனால வந்து இது வந்து அவங்க சைடு நியாயம் தான். நான் இல்லன்னு சொல்லல. பட் ஆனா வந்து இப்ப இந்த போராட்டத்தினால பார்த்தீங்கன்னா, எத்தன பப்ளிக் எத்தன பேர் சஃபர் ஆவுறாங்க பாருங்க. இப்போ எத்தனையோ பேரு எமர்ஜென்சிக்காக வந்து போவாங்க. எமர்ஜென்சி ரீசன்ஸ்னால ஊருக்கு கிளம்பி போவாங்க. இதுல இந்த டிராஃபிக்ல 2, 3 ஆம்புலன்ஸ் வேற இருந்தது. யாருக்குமே எதுக்குமே வழி விடலங்க. போலீஸ் வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாங்க. அப்பயும் பார்த்தீங்கன்னா, அந்த கூட்டம் வந்து கலையவே இல்ல. இந்த மாரி ஒவ்வொரு ப்ராப்ளமுக்கும் போராட்டம் பண்றது, சாலை மறியல்ல ஈடுபடுறதுன்னு சொல்லிட்டு இருந்தா எப்படின்னு எனக்கு தெரியல. ஒரு போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி போய் நின்னு போராட்டம் பண்ணியிருந்திருக்கலாம். இல்ல வந்து கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி போய் போராட்டம் பண்ணியிருந்திருக்கலாம். அத விட்டுட்டு இந்த மாரி பைபாஸ்ல எடுத்துட்டு வந்து பாடி போட்டுட்டு, அதுல வந்து எத்தன எத்தன பப்ளிக் சஃபர் ஆவுறாங்க. எப்பயுமே இந்த மாரி ஒரு போராட்டம் வந்து ஒரு தீர்வா இருக்கும்னு எனக்கு தோணல. உங்களுக்கு வந்து இத பார்க்கும்போது எப்படி என்ன தோணுதுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க ஃபிரெண்ட்ஸ். தேங்க் யூ.